வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உள்ளம் உனக்காக கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வெளியே நின்றிருந்த புவனன் மகனிடம், அம்மா காணோமே, உள்ளே போய் பார்ப்போமா என பணிவாய் வினவினான். அம்மாக்கு ஊ ஊ என தன் பிஞ்சு தோளில் பட்டு விரலை பதித்து மகன் சொன்னதை ரசித்து பார்த்து, அச்சோ அம்மாவுக்கு ஊசியா, பாவம் அம்மா, உள்ள போய் பாப்பமா என கேட்டவாறு உள்ளே வந்தான். மா என்கிற மகனின் அழைப்பில் திடுக்கிட்டு கலைந்தவள் பின்புதான் புவனரஞ்சன் தன் பக்கத்தில் அமர்ந்திருந்ததையே உணர்ந்தாள். சற்று பொறுத்து அவர்கள் முறை வரவும் இருவரும் எழுந்து டாக்டர் அறை நோக்கி நடக்க, ரஞ்சனின் அணைப்பில் இருந்த துருவின் உற்சாக முகம் மாறி அழுகைக்கு தயாரானதை கண்ட பவதிக்கு சிரிப்பு வந்தது. ஷ், அழக்கூடாதுமா, ஊசி உனக்கில்ல, புரிகிறதா என்று மென்குரலில் சொன்னபடி அவனை தன் கையில் வாங்கி கொண்டாள். ஹலோ துருவன் சார், வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் ரூமுக்கு உச்சஸ்தாயில் சங்கீதம் முழங்காமல் சமர்த்தாக வருகிறீர்களே, என்ன ஆச்சரியம் என கேலியாக வரவேற்ற குடும்ப டாக்டரை கண்டு முறுவலித்தபடி, இவனுக்கு ஒன்றுமில்லை அங்கிள், இவருக்குத்தான் என்றபடி ரஞ்சன் புறம் திரும்பியவள் அவன் மகன் பெயரை சத்தமின்றி உச்சரித்து பார்ப்பதை கவனித்தும் கவனிக்காதவள் போல அமர்ந்தாள். டாக்டர் புவனரஞ்சனை பரிசோதிப்பதை கண்ட துருவன் தனக்கு எந்த ஊசியும் இல்லை என்கிற உற்சாகத்தோடு பவதியின் மடியில் ஏறி நின்று அப்படியே டேபிளில் தாவி அமர்ந்து கொள்ள, ஏய் வாலு என பவதி தடுக்க, விடு பவதிமா என்றார் மருத்துவர் புவனனுக்கு மருத்துவம் செய்தவாறே. டேபிளில் அமர்ந்து கொண்டு தன்னை சிறு கவலையோடு மகன் பார்த்து கொண்டிருப்பதை கண்ட புவனனின் மனம் மிருதுவானது. இது எதையும் கவனிக்கும் நிலையில் பவதி இல்லை. ரஞ்சனுடன் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வந்தது அவளை பெரிதும் நிலை தடுமாற வைத்திருந்தது. மும்பை ஹாஸ்பிட்டல் சம்பவங்கள் அடுக்கடுக்காய் நினைவு வர மனம் தடுமாறியது. தொடர்ந்து பூங்காவில் காதலை சொன்ன தருணம் நினைவு வர இதயம் வெடித்துவிடும் போல வலித்தது. அப்படி உருகியவன்தான் அவள் வெளியேறிய போது தடுத்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நின்றான். பின்பும் ஒரு போன், ஒரு தேடல், எதுவும் இல்லை என்பதும் நினைவு வர நாமும் அவனைப் போல கலங்காமல் சலனமற்று இருக்க முடிவு செய்தாள். ஹாஸ்பிட்டலில் இருந்து வெளியேறும்போது, எந்த ஹோட்டல், நானே டிராப் செய்து விடுகிறேன் என்றாள் பவதி முயன்று இயல்பான குரலில். வீட்டுக்கு வா என சம்பிரதாயத்திற்கு கூட அவள் அழைக்கவில்லை என்பதை உணர்ந்தவன் முகமும் இறுகியது. தேவையில்லை, டாக்ஸியில் போய்க் கொள்கிறேன் என்றான் அவன் பட்டென்று. அவனை நேராக பார்த்து, ஏன், எனக்கு உதவி செய்த தேர்ட் பர்சனுக்கு நான் செய்யும் பதில் உதவி இது, அதனால் எங்கே இப்படியே ஒட்டி கொள்வாளோ என்கிற பயம் இல்லாமல் வரலாம். உங்களை இறக்கிவிட்ட பின் நீங்கள் யாரோ நான் யாரோ என்றாள் கோபத்தை கட்டுப்படுத்திய குரலில். அவள் வார்த்தைகளை கேட்டவனுக்கு கோபம் வெகுவாய் எழ, சூடாக ஏதோ சொல்ல வாய் எடுத்த நேரம் அவனது செல் ஒலித்தது. அவ்வளவு நேரமும் தந்தையின் இதமான கை அணைப்பில் இருந்து கொண்டு அவனது சட்டை பட்டன்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த துரு தந்தை கையில் எடுத்த செல்லை பார்த்ததும் குஷியானான். அவன் கைகள் போனில் விஷமம் செய்ய முற்பட, ஐபோனா இற்றே, கீழே போட்டுவிடப் போகிறான் என்றபடி துருவை வாங்கி கொண்டாள் பவதி. போட்டால் போடட்டுமே என கவலையற்று சொன்னவன் அழைப்பை பார்த்து திகைத்து போனான். பவதி, உன் சித்தி என்றான் குரலிலும் திகைப்புடன். என்னது என அவனை விடவும் திகைத்து போனாள் அவள். அவர்கள் ஏன், நம்மை பற்றி, உங்களை பற்றி நான் எதுவுமே சொன்னதில்லையே என திகைத்தாள். சட்டென முகம் இறுகினான் புவனரஞ்சன். தன்னை பற்றி எதுவுமே சொன்னதில்லையா? சுபத்ரா ஆன்டியின் 2.5 ஆண்டு கால மௌனத்தின் காரணம் இப்போது பொறிப்பட பவதியின் மீது கோபம் வந்தது. ஆமாம் டி, பெற்ற பிள்ளையை பற்றி அதன் தகப்பனிடம் சொல்ல மாட்டாய், அந்த தகப்பனை பற்றி பெற்றோரிடம் சொல்ல மாட்டாய், உன்னையெல்லாம் என பல்லை கடித்தபடி செல்லை ஆன் செய்தான். சட்டென முகம் வாடியது பவதிக்கு. அவனது கோபம் அவளை பலம் இழக்க செய்தது. சொல்லவில்லை சொல்லவில்லை என குற்றம் சாட்டுகிறானே, சொல்ல முடியாத சூழ்நிலையை உருவாக்கியது யார்? பெண்டாட்டி வேண்டாம் என எட்டியும் பார்க்காமல் இருப்பவனை பிள்ளையை காட்டி தன் வசம் இழுப்பது தனது காதலுக்கு அவமானம் இல்லையா? நொடியில் தன் கோபத்தை மாற்றிக்கொண்டு மிகவும் சகஜமாக,
ஹலோ ஆன்ட்டி, என்னது இது? திடீர் சர்ப்ரைஸ். யா யா, ஐ ஆம் குட் என எதையும் காட்டிக்கொள்ளாமல் பேசிக்கொண்டிருக்க பவதிக்குள், சித்தி இவனுக்கு ஏன் போன் செய்கிறார்கள்? ரஞ்சன் மும்பை என்பதை வைத்துக்கொண்டு இவன்தான் என்ற முடிவுக்கு எப்படி வர முடிந்தது என யோசனை எழ, துருவ் குட்டி மழலையில் ஏதோ சொல்ல முற்பட அவசரமாக நகர்ந்து போய் தங்கள் கார் அருகே நின்றாள். இவன் குரலை போனில் சித்தி கேட்டுவிட்டால் வேறு வினையே வேண்டாம். தான் அவனை பற்றி சொல்லவில்லை என்ற பிறகு ரோஷம் அதிகமுள்ள ரஞ்சன் தானாக தங்களை பற்றி எதுவும் சொல்ல மாட்டான் என்ற நிச்சயம். ஆனால் சித்தி ஏன்? கடவுளே, அவர்களது பிரச்சனை அவர்கள் இருவர் மட்டுமே சம்பந்தப்பட்டது. அவளோ ரஞ்சனோ இறங்கி வந்தால் மட்டுமே தீரக்கூடியது. அவனால் மரண காயம் பட்டுவிட்ட அவள் தானாக போய் பேசப் போவதில்லை. மனைவி பிள்ளை வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் ரஞ்சன் தான் இறங்கி வர வேண்டும். அவன் செய்த தப்பை உணர்ந்து மனமாற மன்னிப்பு கேட்டால் மட்டுமே தீரக்கூடிய பிரச்சனை. அடுத்தவர் தலையீடு அவளுக்கு சுத்தமாய் பிடிக்கவில்லை. மற்றவர் வற்புறுத்தலில் அவன் தன்னிடம் சமாதானம் பேச வரக்கூடாது. அதை தன்னால் ஏற்கவும் முடியாது. ஆனால் சித்தி விடுவார்களா? என்னென்ன செய்ய போகிறார்களோ? முகத்தில் சோர்வு குடிக்கொள்ள காரில் சாய்ந்தவாறு நின்றிருந்தவளின் கன்னங்களை துரு தன் பிஞ்சு விரல்களால் தடவி கொடுக்கவும் கண்கள் பனிக்க தன் ஒரு மிதப்பு கட்டையாக தோன்றிய மகனை மிருதுவாக அணைத்து அவன் மீது முகம் பதித்தவாறு நின்றிருந்தாள். செல்லை ஆஃப் செய்தவாறு மனைவியை பார்த்த புவனரஞ்சனுக்கு ஏனோ தொண்டையை அடைத்தது. சமாளித்து கொண்டு அருகில் வந்தவன், ஆன்ட்டி, நாளை வீட்டுக்கு வர முடியுமா என கேட்டார்கள் என விவரம் சொன்னான். நீ என்ன சொன்னாய் என அவளும் கேட்கவில்லை, அவனும் சொல்லவில்லை. அதன் பின் காரில் மௌனமே ஆட்சி செய்ய அவனை ஹோட்டலில் இறக்கி விட்டுவிட்டு வீடு வந்தவளை பதற்றத்தோடு எதிர்கொண்டார் சுபத்ரா. என்னவாயிற்று பவதி? ரவுடிகள் உன்னை தாக்க வந்தார்களாமே. ராஜ் இப்போதுதான் போன் செய்தார். அவர்களை அரெஸ்ட் பண்ணிவிட்டதாக கமிஷனர் ராஜிடம் சொன்னாராம். 10 நிமிடம் முன்பு எனக்கும் போன் செய்து அங்கிள் சொன்னார் சித்தி. பயப்பட ஒன்றுமில்லை. எல்லாம் அந்த KKSPயோட வேலைதான். நான் பார்த்து கொள்கிறேன், விடுங்கள் என்றாள் கவலையற்று. என்ன பார்த்து கொண்டாய் என கோபத்தோடு படபடத்தார் சுபத்ரா. செய்தி கேட்டதும் என்னமாய் ஆடி போய்விட்டேன் தெரியுமா? உடம்பு சரியில்லாதவள் வேறு. இன்று வெளியே போகாதே என்றேன், கேட்டாயா? அல்லது நேரத்தோடு வீடு வந்தாயா? ரிலாக்ஸ் சித்தி, அதான் ஒன்றும் ஆகவில்லையே. ஆனால் இப்போது இன்னும் வசமாய் அந்த KKSP என்னிடம் மாட்டி இருக்கிறான். ஆமாம், அந்த ரவுடிகள் KKSP தான் அனுப்பினான் என அப்படியே ஒப்புக்கொள்வார்கள் பார். மாட்டார்கள்தான். ஆனால் என் குறுக்கு விசாரணையில் தப்ப முடியாது சித்தி. அவன் இவர்களை டைரக்டா டீல் பண்ணி இருக்க மாட்டான். ஆனால் விசாரணை மூலம் லிங்கை கண்டுபிடித்து விடலாம். அது சரி சித்தி. சித்தப்பா எங்க? இன்னும் வரவில்லையா? கமிஷனரை நேரில் பார்க்க போயிருக்கிறார். அப்படியே தனியார் நிறுவனத்தில் உனக்கு செக்யூரிட்டிக்கு ஏற்பாடு செய்துவிட்டு வருவதாக சொன்னார். என்ன சித்தி, இதை இப்படி பெரிதுபடுத்தாதீர்கள். இதெல்லாம் தேவையில்லை என கண்டிப்புடன் மறுத்தாள் மவதே. என்ன தேவையில்லை என ஆத்திரம் மிக கேட்டவர், ஆமாம், அந்த ரவுடிகளை பீச்சில் எப்படி சமாளித்தாய் என விசாரிக்கவும், அது அது வந்து பீச்சுக்கு காற்று வாங்க ஒருவர் வந்து காப்பாற்றினார். யாரவர்? அவரை வீட்டுக்கு அழைத்து வந்தால் என்ன பவதி? ஒரு நாள் அழைத்து வா பவதி, ஒரு விருந்து வைத்து நன்றியை தெரிவித்து விடுவோம். வேண்டிய அளவு நன்றி தெரிவித்து இருப்பிடத்தில் இறக்கி விட்டாயிற்று. அவர் உதவி இல்லாவிட்டாலும் கூட என்னை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு தெரியும் என்றவாறு மகனுடன் மாடி ஏறியவள் துருவுக்கு உடம்பு கழுவி வேறு உடை அணிவித்து விளையாட விட்டு தானும் குளிக்க சென்றாள். மனம் ரஞ்சனிடம் ஓடியது. இவ்வளவு நாள் யாரின் பிரிவை தாங்க முடியாமல் தவித்தாளோ அவனை இன்று கண்ணால் கண்டாயிற்று. சித்தியிடம் வீராப்பாக சொன்னாலும் கூட அவன் வரவில்லை என்றால் இன்று நிலைமை கஷ்டமாகி இருக்கும். இந்த புடவையில் அவர்களை அவள் சமாளித்திருப்பது கொஞ்சம் கடினம்தான். நல்ல வேளை துருவ் குட்டி அவளிடம் இல்லை. ரஞ்சனம் வராமல் கையில் துருவுடன் அவர்களிடம் மாட்டியிருந்தால் என்னவாகி இருக்கும்? நெஞ்சம் நடுங்கியது மவதிக்கு. ரஞ்சன் என்று வந்தது தெய்வாதீனம்தான் என உள்ளம் ஒரு புறம் குளிர்ந்தாலும் மறுபுறம் கொதிக்கத்தான் செய்தது. கடந்த கால கசப்பான நிகழ்வுகளுக்கு அவன் மன்னிப்போ குறைந்தபட்சம் விளக்கமோ கூட சொல்ல தயார் இல்லை என்பது அவள் கோபத்தை விசிறிவிட்டது. இனி ஒரு சந்திப்பு நிகழுமோ நிகழாதோ, அவனாக இறங்கி வந்து பேசாதவரை சந்திப்பு நிகழ்ந்தாலும் கூட ஒரு பயனும் இல்லை என கசப்புடன் நினைத்தவளுக்கு அழுகை பொங்கியது.
மறுநாள் காலை மௌனமாக உணவருந்திக் கொண்டிருக்கையில் தியாகராஜன் முதல் நாள் சம்பவங்களை பற்றி பேச்செடுத்தார். ஒன்றிரண்டு வார்த்தைகளில் விடையிறுத்தவளாய் உணவில் கவனம் போல காட்டிக்கொண்டாள் பவதி. வேறென்ன செய்வது? முதல் நாள் சம்பவம் KKSP அராஜகத்தை விட ரஞ்சனை அல்லவா நினைவூட்டிக் கொள்கிறது. இன்று என்ன புரோகிராம் பவதி? செக்யூரிட்டிக்கு சொல்லி இருந்தாலும் நீயும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உன்னை கோர்ட்டுக்கு வரவிடாமல் தடுக்க KKSP என்ன வேண்டுமானாலும் செய்வான். கவனம்மா, அனாவசியமாய் வெளியிடங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டாம் என எச்சரித்தார். சரி சித்தப்பா, புரோகிராம் பெரிதாக ஒன்றுமில்லை. போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டும். அந்த ரவுடிகள் மீது ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்து FIR போட சொல்லி ரசீது வாங்க வேண்டும் என்றவளிடம் நானும் வரவா என்று கேட்டார் தியாகராஜன் அவசரமாக. இதமாக முறுவலித்து, வேண்டாம் சித்தப்பா, அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் KKSP ஆள் என்றாலும் கூட கமிஷனர் அங்கிள் விட்ட செமடோசினால் இன்று என்னிடம் பம்மிதான் நடப்பார். அத்தோடு வினோத்தும் என் கூட வருகிறான். அப்படியே ராஜகோபாலன் சார் அலுவலகத்திற்கு சென்று விடுவோம் என்றபடியே கிளம்பியவளின் பின்னாடியே சென்று, பவதிமா, ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் வந்து விடுவாய்தானே என சுபத்ரா கேட்க, எஸ் சித்தி என்றபடி கிளம்பினாள். அலுவலகம் சென்றதுமே அவள் மனநிலை உற்சாகமாயிற்று. சொந்த நினைவுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு KKSP கேஸில் அடுத்த மூவ் எப்படி என வினோத்திடம் ஆர்வமாக ஆலோசித்து கொண்டிருந்தாள். மற்ற ஜூனியர்ஸும் வந்துவிட கேலியும் வேலையுமாக மாலை வரை நேரம் கலகலப்பாக சென்றது. ராஜகோபாலனை பார்க்க வந்த 2 கிளையண்ட்களிடம் விவரம் கேட்டுக்கொண்டு அவர்களை அனுப்பியவள் மற்றவர்களிடம் விடை பெற்று கொண்டு தானும் கிளம்பினாள். கண் மூடி சீட்டில் சாய்ந்தபடி தன்னிடம் இருக்கும் ஆதாரங்களை வைத்து அந்த KKSPயை எப்படி சிக்க வைக்க வேண்டும் என வியூகம் வகுத்து கொண்டவளின் இதழ்களில் இருந்த உற்சாக புன்னகை காரை விட்டு இறங்கியதுமே காணாமல் போயிற்று. போர்ட்டிகோவில் ஏற்கனவே நின்று கொண்டிருந்த ஹோட்டல் காரை கண்டதுமே சித்தியின் அழைப்பை ஏற்று ரஞ்சன் வந்திருக்கிறான் என புரிந்து போயிற்று. சித்தி சீக்கிரம் வர சொன்னதன் அர்த்தமும் புரிந்தது. பல பெரிய மூச்சுக்களாய் எடுத்து நன்றாக தன்னை சுதாரித்து கொண்ட பிறகே உள்ளே சென்றாள் பவதி. சற்று முன்புதான் புவனரஞ்சனம் வந்திருந்தபடியால் வரவேற்று டிஃபன் காஃபி கொடுத்து பொதுப்படையாக பேசிக் கொண்டிருந்த சுபத்ரா மகள் உள்ளே நுழைவதை கண்டதும் உற்சாகமாய் வரவேற்றார். புவன், என் பெண் பவதி ஹைகோர்ட் லாயர் ராஜகோபாலனிடம் ஜூனியராக இருக்கிறாள். பவதி என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் மைதிலியோட மகன் புவனரஞ்சன், மும்பையில் பெரிய பிஸ்னஸ்மேன் என முறைப்படி அறிமுகம் செய்து வைத்து இருவரையும் கூர்ந்து கவனித்தார். ஹலோ என இயல்பாக புன்னகைத்தபடி எதிர் சோஃபாவில் அமர்ந்தாள் பவதி. அவனும் எதையும் காட்டிக்கொள்ளாமல் ஹாய் என்றான். அவளை இதற்கு முன் பார்த்ததே இல்லை என்பது போன்ற பாவனை. சித்தியோட ஃப்ரெண்ட் சன், பட் நீங்கள் இங்கு வந்ததே இல்லை என அவள் வினவ, அடி பாவி, முன்னே பின்னே தெரியாதவர்களை விசாரிப்பது போல் அல்லவா விசாரிக்கிறாள் என்றெண்ணியவன், நான் ரொம்ப சென்னை பக்கம் வந்ததில்லை, 2-3 முறைதான். அப்போதும் இங்கு வர முடியாத அளவு டைட் ஷெட்யூல். பட் இந்த முறை வந்தே ஆக வேண்டும் என்பது ஆன்டியோட ஆர்டர். தட்ட முடியவில்லை, வந்துவிட்டேன் என முறுவலித்தான். ஆமாமாம், அவர்கள் ஆர்டர் போடாவிட்டால் நீ ஏன் இந்த பக்கம் தலை வைத்து படுக்கப் போகிறாய் என உள்ளூர மனம் கடுக்க கொஞ்சமும் காட்டிக்கொள்ளாமல், உங்களை பற்றி சித்தி என்னிடம் ஒன்றுமே சொன்னதில்லை என்றாள். சுபத்ராவின் முகம் அனுச்சமலராய் வாடி கூம்பியது. இவர்களை பார்த்தால் முன்பே அறிமுகமானவர்கள் போல் தோன்றவில்லையே. பேச்சும் சரி, முக பாவனையும் சரி, வெகு சாதாரணமாகத்தான் இருக்கிறது. புவன் முகத்தில் மாற்றம் இல்லை என்பதை கூட ஒருவாறு ஒத்துக்கொள்ளலாம். இங்கு வரும்போதே பவதியின் சந்திப்பிற்கு தயாராக முன்னெச்சரிக்கையோடு வந்திருக்கலாம். ஆனால் பவதி, அவளுக்கு இன்று இவன் வருவது தெரியாதே. தன் கணவனை இப்படி எதிர்பார்க்காமல் தன் வீட்டிலேயே சந்திக்கும் போது முகம் கட்டாயம் காட்டி கொடுத்து விடுமே. சின்ன திகைப்பு, அதிர்ச்சி ஒன்றுமே இல்லை. அவனை பார்த்தபோது அவள் முகம் வெகு இயல்பாகவே தானே இருந்தது. அப்படியென்றால் அந்த ரஞ்சன் இந்த புவனரஞ்சன் இல்லை, அவன் வேறு யாரோ. அவனை தேடும் வழியைத்தான் இனி தேட வேண்டும் என தன்னுள் முடிவெடுத்து கொண்டார். பாவம் சுபத்ரா, அவர் ஆவலாக எதிர்பார்த்த முதல் திகைப்பு அதிர்ச்சி எல்லாம் நேற்றே கடற்கரையில் சுபமாய் நடந்து முடிந்தது என்பது அவருக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள், நான் முகம் கழுவ வேண்டுமென பவதி எழவும், உனக்கு டிஃபன் என உற்சாகம் குன்றியவராய் சுபத்ரா முணுமுணுத்தார்.
ஆச்சு சித்தி, டிஃபன் முடித்து கொண்டுதான் அங்கிருந்தே கிளம்பினேன் என்றவாறு மாடி ஏறியவளை பெருமூச்சுடன் பார்த்திருந்தவர் புவனரஞ்சனிடம் திரும்பி, என் ஒரே கவலை இவளை நினைத்துத்தான் புவன் என கவலையோடு உரைத்தவர் தன்னை மீறி ஒரு பெரிய நெடுமூச்சை வெளியிட்டார். கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? பெண்ணுக்கு புத்தி சொல்லி அவள் வீட்டுக்கு அனுப்புவதை விட்டு என உள்ளூர எரிச்சல் மூண்டது புவனரஞ்சனுக்கு. பவி அவனை பற்றி சொல்லாவிட்டால் என்ன, இவர்களால் கண்டுபிடிக்க முடியாதா? அவன் மௌனத்தை தப்பாக எடுத்துக்கொண்டு, உனக்கு புரியவில்லை அல்லவா? பவதி இப்போது கணவனை பிரிந்து வாழ்கிறாள். அவர் யார் என்பது எங்கள் யாருக்குமே தெரியாது. இன்றில் இருந்து சரியாக 6 நாட்களுக்கு முன்புதான் அவர் பெயர் ரஞ்சன் என்பதே தெரிய வந்தது. உன்னை இங்கு வர சொன்னது கூட ஒருவேளை நீ அவளது ஹஸ்பண்டாக இருக்கலாமோ என்கிற சின்ன நப்பாசையில்தான் என வெளிப்படையாக சொன்னவர் அவன் திகைப்பை கண்டு, இன்னும் குழப்புகிறேனா? நீ இல்லை என்பதை சற்று முன்பே புரிந்து கொண்டேன் என நெற்றி பொட்டை அழுத்து விட்டு கொண்டார். எனக்கு புரியவில்லை ஆன்டி என்றான் அவன் உண்மையாகவே. அங்கிள் நினைத்தால் கண்டுபிடிக்க ஒரு நாள் போதுமே என தன்னை உறுத்தி கொண்டிருந்த சந்தேகத்தை எழுப்பினான். உண்மைதான் புவன், மும்பை போன பவதி எங்களுக்கு தெரியாமலேயே ஒருவனை மணந்தது பெரிய அதிர்ச்சிதான் என்றாலும் அந்த திருமண பந்தம் முறிந்து போய்விட்டதாக அவள் அறிவித்ததுதான் எங்களுக்கு பேரதிர்ச்சி. ஏன் இப்படி என விசாரித்தால் பதிலே இல்லை. விடாமல் கேட்டு பார்த்ததற்கு வீட்டை விட்டே போய் விடுவேன் என்கிற மிரட்டல். அது மட்டுமல்ல, ஹஸ்பண்ட் பற்றி விசாரித்து கண்டுபிடிக்க முயற்சி செய்யக்கூடாதென்றும், கண்டுபிடித்து தருமாறு மற்றவர்களை நாடக்கூடாது, மீறி நாடினால் உயிரையே விட்டு விடுவதாக தன் மீதே ஆணையிட்டு எங்கள் வாயை அடைத்து விட்டாள். வக்கீல் அல்லவா, தொழில் புத்தி வீட்டினுள்ளும் வந்து விட்டது. அவள் கணவனை கண்டுபிடிக்க என்ன வழிகளை கையாளுவோம் என்பதறிந்து அத்தனை வழிகளையும் வாய் சாதுரியத்தினால் அடைத்து விட்டாள். மீற துணிவில்லை புவன். ஏனெனில் காந்திய கொள்கைகளில் ஊறியவள் அவள். சத்தியத்தை காக்க உயிரை விட்டு விடுவாள். எனவே வேறு வழி இல்லாது அவளிடமே கேட்டு பார்த்தோம். சுவரில் முட்டிக்கொண்ட கதைதான் என்றார் அலுப்பும் வருத்தமுமாக. ஓ என உண்மையிலேயே திகைத்தான் புவனரஞ்சன். இவ்வளவு நாளாக சுபத்ரா ஆன்டி தங்களை சேர்த்து வைக்க எந்த முயற்சியும் செய்யாதது ஏன் என்பது இப்போதுதான் புரிந்தது அவனுக்கு. தன் தாயாருக்கு போய் இப்படி ஒரு தோழியா என எண்ணினானே. அம்மா தன் தோழி விஷயத்தில் ஏமாறவில்லை. உண்மையை சொன்னால் இருவரையும் சமாதானப்படுத்தி சேர்த்து வைத்து விடுவார்கள் என்பதால் தான் பவி உண்மையை அடியோடு மறைத்திருக்கிறாள் என்பது தெளிவாய் புரிந்தது அவனுக்கு. அந்த அளவுக்கு அவனை வெறுத்து அடியோடு தலை முழுகிவிட்டாள் என கசப்போடு எண்ணினான் புவனரஞ்சன். அந்த அளவுக்கு அவன் செய்த குற்றம் என்ன என மனம் படபடத்தது. அவள் மீது உயிரையே வைத்திருந்ததை தவிர வேறென்ன தப்பு செய்தானாம்? மனக்கசப்புடன் ஒருவேளை கணவனை அடியோடு வெறுத்து ஒதுக்கிவிட்டாளோ என்னவோ என்றான் அவன் மரத்த குரலில். மகள் பற்றிய சிந்தனையின் தாக்கத்தில் இருந்த சுபத்ரா அவன் குரல் மாற்றத்தை உணர முடியாதவராய், அவன் வார்த்தைகளை மட்டுமே காதில் வாங்கி தன் யோசனையிலேயே ஆழ்ந்தவராய், அப்படித்தான் புவன் நாங்களும் நினைத்தோம். அவள் மனக்காயம் கொஞ்சம் ஆறட்டும் என விடுவதற்குள் துரு வந்துவிட்டான். அதற்காக அவள் வாழ்வை வீணாக்குவதா என யோசித்து மறுமணம் பற்றி பேச்செடுத்தோம் என்றார். மறுமணமா? 2.5 வாரங்கள் தாங்கள் வாழ்ந்த வாழ்வு நினைவு வர அவள் மறுத்திருப்பாள் என்றான் புவனரஞ்சன் சர்வ சாதாரணமாக. அவனை முழுக்க முழுக்க வெறுத்த பின்பும் கூட பவியால் அது முடியாதே. வியப்புடன் நோக்கி புவன் என்றவரை பார்த்து முறுவலித்து, இதில் வியப்படைய ஒன்றும் இல்லை ஆன்டி. யூகிக்க பிரமாத யூக சக்தியும் தேவையில்லை. பவதி சம்மதித்திருந்தால் இப்போது நீங்கள் இவ்வளவு கவலையோடு என்னிடம் பேச வேண்டியிருக்காதே என சமாளிக்கவும் ஆமாம் என புன்னகைத்தார் சுபத்ரா. யூ ஆர் கரெக்ட் புவன். பவதியின் மறுப்பை நாங்கள் முதலில் சட்டை பண்ணவே இல்லை. முதல் திருமணத்தில் பட்ட ஏமாற்றம், சூடு கண்ட பூனையாய் ஒதுங்குகிறாள் என்றெண்ணித்தான் மீண்டும் முயன்றோம். ஆனால் அப்படி இல்லை என்பது 6 நாட்களுக்கு முன் தெளிவாய் தெரிய வந்தது. ஆன்டி என அவரை வியப்புடன் பார்த்தான் புவனரஞ்சன். என்ன நடந்தது ஆன்டி என ஆவல் மேலிட கேட்டான். பவதியின் கணவன் இவன் இல்லை என தெரிந்த பின்பு பவதி அழுததை பற்றி சொல்ல வேண்டியதில்லை என தோன்றியது சுபத்ராவுக்கு. மகளின் சுய கௌரவம் அவர் அறிந்ததே. அந்த விஷயத்தை வீட்டுக்கு விருந்தாளியாய் வந்த இவனிடம் சொன்னால் அவ்வளவுதான், தன்னை வைக்கவே மாட்டான் என புரிந்ததால் பெரிதாக ஒன்றுமில்லை புவன். தன்னை மீறி பேச்சுவாக்கில் ரஞ்சன் என்கிற பெயரை சொன்னாள் என மழுப்பி விட்டார். சுபத்ரா மடியில் இருந்து இறங்கி தன் மடியில் அமர்ந்தபடி
கையில் இருந்த பொம்மையோடு விளையாடிக் கொண்டிருந்த மகனை யோசனையோடு பார்த்தான் புவனரஞ்சன். பெயர் தெரியாது இவ்வளவு நாள் ஆவானேன் ஆண்டி? இவனது பர்த் சர்டிபிகேட்டை பார்த்தாலே தெரிந்து போகுமே என்றவனின் விரல்கள் தன் போக்கில் மகனை மிருதுமாய் வருடி கொண்டிருந்தன. அந்த அழுத்தக்காரி அதற்கும் விடவில்லை புவன். அவள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சௌமியாவிடம் என்ன சொன்னாலோ ஏது சொன்னாலோ தெரியாது. பர்த் சர்டிபிகேட் எங்கள் கைக்கு வரவே இல்லை. அது நேராக பவதியிடம் சென்று விட்டது. இன்று வரை எங்கள் கண்ணில் அதை அவள் காட்டியதே இல்லை. இவனை பள்ளியில் சேர்க்கும் போதுதான் உண்மை தெரிய வரும். அதுவரை பல்லை கடித்து கொண்டிருக்க வேண்டியதுதான் என முடிவு செய்திருந்த நேரத்தில்தான் அவள் கணவர் பெயர் ரஞ்சன் என தெரிய வந்தது. திருமணம் மும்பையில் என்பது ஏற்கனவே தெரிந்த விஷயம். இரண்டையும் சேர்த்து பார்த்தபோது முதலில் உன் நினைவுதான் வந்தது. வசதியாய் நீயும் சென்னை வந்திருப்பதாய் சொல்லவும் உங்களை அறிமுகப்படுத்த முடிவு செய்தேன் என்றவர் தன் முதல் முயற்சி தோல்வியுற்றதை எண்ணி முகம் வாடினார். அவனை அழைத்ததன் முக்கிய காரணம் நினைவு வர மறுகணமே தன்னை தேற்றிக் கொண்டவர் இவன் புரிந்து கொள்வானா? புரிந்து கொண்டாலும் முன்பு பெண் கேட்டு தான் மறுத்ததை மறந்து தனக்கு உதவ முன் வருவானா என வேண்டாத தெய்வத்தையெல்லாம் வேண்டிக் கொண்டு பவதியாக வாயை திறந்து தன் கணவனை பற்றி சொன்னால் தவிர அவளை அவள் கணவனுடன் சேர்த்து வைக்க எங்களால் இயலாது முவன். நாங்களாக நேரடியாக களத்தில் இறங்கி கண்டுபிடிக்க முடியாது. மற்றவரிடம் உதவியும் கேட்க முடியாது. அப்படி கேட்டால் சத்தியத்தை மீறியவர்கள் ஆவோம் என்று சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு கண்ணால் கூட அவனிடம் உதவி கேட்டுவிடக் கூடாதென்பதால் குனிந்து கை விரல்களை பார்த்தபடி சொல்லி முடித்தார். அவர் கேட்க வந்தது புரிந்துவிட மனம் கனிந்தது புவனனுக்கு. டோன்ட் வரி ஆண்டி. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது நீங்கள் தானே தவிர நான் அல்லவே எனவும் சட்டென நிமிர்ந்து நன்றி ததும்ப அவனை பார்த்து புவன் என கண் கலங்க கை கூப்பவும் பதறி தடுத்தான். என்ன ஆண்டி இதெல்லாம்? ஆஹா. கண்களை துடைத்து கொண்டவர் ரோஷக்காரன் ஆயிற்றே. பவதி விஷயத்தில் நான் மறுத்ததை ஒதுக்கிவிட்டு எனக்கு உதவுவாயா என்ற ஒரு பயம் இருந்தது புவன். ஆனால் நீ நல்லவன் புவன். மைதிலியின் மகன் என்பதை நிரூபித்து விட்டாய் என்றார் உணர்வு பூர்வமாக. மைதிலியின் மகன் நல்லவன் என இப்போதாவது உங்களுக்கு புரிந்ததில் மிக்க மகிழ்ச்சி ஆண்டி என்றான் புவனரஞ்சன் திகைப்புடன் அவனை ஏறிட்ட சுபத்ரா பின் புன்னகைத்தார். புவன் கண்ணா, நீ என்ன அர்த்தத்தில் எதற்காக இப்படி சொல்கிறாய் என எனக்கு நன்றாகவே புரிகிறது. ஆனால் காரணம் இல்லாமல் உன் விருப்பத்தை நான் மறுக்கவில்லை அம்மா என்றார் கனிவுடன். தொடர்ந்து உன்னை எனக்கு சிறு வயதில் இருந்தே தெரியும் புவன் கண்ணா. உதவி தேவை என்றால் ஓடிப்போய் உதவும் அளவுக்கு இளகிய மனம் எந்த அளவுக்கு உண்டோ அந்த அளவுக்கு பிடிவாதமும் உண்டு. தப்பு தன் பேரில் என்றால் தயங்காமல் அதை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் நீ உன் மீது தவறில்லாத பட்சத்தில் தானாக இறங்கி வரவே மாட்டாய். கிட்டத்தட்ட பவதியும் உன்னை போலவே பிடிவாதம் வைராகியம் ரொம்ப கொண்டவள். வாழ்க்கை என்பது எப்பவும் ஒரே மாதிரி செல்லாது. சின்னதோ பெரியதோ சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தால் என்னவாகும் தெரியுமா? சின்ன கருத்து வேறுபாடு வந்தால் கூட இருவரும் அவரவர் பிடியில் நின்று கொண்டு இறங்கி வரமாட்டீர்கள். உங்கள் இருவரின் பிடிவாதமும் தன் அகங்காரமும் சின்ன பிரச்சனையை கூட பெரிதாக்கி பிரிவில் கொண்டு வந்து விட்டுவிடும். அவளாக இறங்கி வர வேண்டும் என்ற நீயும் நீயாக இறங்கி வரட்டும் என்று அவளும் பிரிவை பெரிதாக்கி விடுவீர்கள். அதான் மறுத்தேன் கண்ணா என்றவரை விழிகள் இமைக்காமல் பிரமிப்புடன் பார்த்திருந்தான் புவனரஞ்சன். தொடர்ந்து உன் மனைவி உனக்கு விட்டு கொடுத்து போகிறவளாக இருக்க வேண்டும் என எண்ணினேன். அதே போல பவதிக்கும் அவளை அனுசரித்து அவள் கோபத்தை சட்டை செய்யாமல் விட்டு கொடுத்து செல்பவனாக இருக்க வேண்டும். அந்த பிரான்ஸ் பையன் அப்படிப்பட்டவன்தான். 2-3 அக்கா தங்கைகளுடன் வளர்ந்தவன். பவதியின் பிடிவாத குணத்திற்கு அவனது பொறுமை குணம்தான் சரியாக வரும் என நினைத்தேன். நீயும் பவதியும் அவரவர் கணவன் மனைவியோடு பிரியாமல் சந்தோஷமாக குடும்பம் நடத்த வேண்டுமென ஆசைப்பட்டுதான் உன் விருப்பத்தை மறுத்தேன். ரங்கராஜன் அங்கிளிடம் உனக்கு பொருத்தமாய் நல்ல பெண்ணாய் பார்க்க சொன்னேன். ஆனால் உன்னை போலவே அவருக்கும் என் மீது கோபம் என சிரித்தார். இதுதான் காரணமா? அவர்களை எவ்வளவு சரியாக கணித்திருக்கிறார். அவர் சொன்னபடியே தானே நடந்திருக்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் தான் நடக்கும் என முன்பேயே தெரிய வந்தாலும் கூட அவனால் பவதியை தவிர இன்னொருத்தியை மணக்கவே முடிந்திருக்காது என்பதுதான் சத்தியமான உண்மை. அவள் எவ்வளவு பிடிவாதக்காரியாக இருந்தாலும் அவன் காதல் பவதி மீது மட்டும்தான். அவரின் கரத்தை பிடித்து கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள் ஆன்டி.
நீங்கள் சொன்னது சரிதான். நான் தான் என்னை விட அந்த பிரான்ஸ் மாப்பிள்ளை பணக்காரன் என்பதால் எனக்கு நோ சொல்லிவிட்டீர்கள் என தப்பாக எண்ணிவிட்டேன் என்றான் வருத்தத்துடன். ஹே, என்னதிது? சரியெல்லாம் சொல்லிக்கொண்டு சாரி எல்லாம் சொல்லிக்கொண்டு முன்பே சொன்னேனே, நீயும் என் மகன்தான் புவன் கண்ணா என அவனை தேற்றினார் முறுவலித்து. அந்த பையன் வேண்டாம் என அங்கிள் மறுத்து விட்டதாக ரங்கராஜன் அங்கிள் சொன்னார் என்றான் புவனரஞ்சன் சிரித்தபடி. வேண்டாம் என்றது உன் அங்கிள் தான், ஆனால் அதன் காரணம் பவதிதான். நான் ரொம்ப ஆசைப்படவே என்னிடம் நேரடியாக மறுக்க மனம் வராததால் அவள் சித்தப்பாவிடம் போய் வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். ஏன் ஆண்டி என வியப்புடன் கேட்டான் புவனரஞ்சன். இதையே தான் ராஜ் அவளிடம் கேட்டாராம். ஐ லவ் மை நேஷன் சித்தப்பா. நான் பிறந்த இந்தியாவை, இந்த மண்ணை, அதனுடன் பிணைந்திருக்கும் கலாச்சாரத்தை, என் வேரை விட்டுவிட்டு அந்நிய தேசத்தில் வாழ என்னால் இயலவே இயலாதென்று விட்டாள். அதான் ராஜ் அவளுக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளையே வேண்டாம் என்று விட்டார் என சிரித்தவர். ஆனால் திருமணத்திற்கு பின் பவதி நிறைய மாறிவிட்டாள். இப்போதெல்லாம் என் பேச்சையே கேட்பதில்லை, மீறித்தான் நடக்கிறாள். அதை அவளிடம் சொன்னால் இன்னொரு திருமணம், துருவ அப்பா பற்றிய விஷயங்களை தவிர வேறு எதிலாவது உங்களை மீறி இருக்கிறேனா சித்தி என கேட்டு வாயை அடைத்து விடுகிறாள் என லேசாக பெருமூச்செறிந்தார் சுமத்ரா. புவனரஞ்சன் சற்று நேரம் ஒன்றும் பேசவில்லை. பிறகு அவனும் ஒரு ஓசையற்ற பெருமூச்சை விட்டு விட்டு, அங்கிள் எப்போது வருவார் ஆண்டி? நேரமாகுமா? பார்த்துவிட்டு கிளம்ப வேண்டும் என்றான். என்னது கிளம்புவதா? உனக்கு பிடித்த டின்னர் ரெடி பண்ண சொல்லி இருக்கிறேன். சாப்பிட்டு விட்டு ஹோட்டலுக்கு போய் உன் திங்ஸை எடுத்துக்கொண்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு வந்து படுபுவன். நீ இங்குதான் தங்க வேண்டும் என்றார் சுமத்ரா. கண்டிப்பாக டின்னர் சாப்பிடுகிறேன் ஆன்டி, ஆனால் ப்ளீஸ் தடுக்காதீர்கள், நான் ஹோட்டலிலேயே தங்கிக் கொள்கிறேன் என்றான் முடிவாக வருத்தத்துடன். புவன், நீ செய்ய போகும் உதவிக்காக தங்க சொல்கிறேன் என நினைக்கிறாயா? கண்டிப்பாக அப்படி இல்லையப்பா. நீ என் மகன் என்பது வெறும் வாய் வார்த்தையாக சொல்வது அல்ல. உன்னை எங்கள் பிள்ளையாகவே நினைப்பதால்தான் மும்பை வரும்போதெல்லாம் தொலைவில் இருந்தாலும் பரவாயில்லை என உன் வீடு தேடி வந்து உரிமையோடு தங்குகிறோம். அதே எண்ணம் உனக்கும் இருந்தால் நீ இங்கேயேதான் தங்க வேண்டும். என்னை, புவன், இந்த ஆன்ட்டியை அம்மாவாக நினைத்து நம் வீட்டில் தங்குவாய்தானே என கேட்கவும் மறுக்க வழி இல்லாமல் தலையாட்டினான் புவனரஞ்சன். மாலை பவதி வீட்டினுள் நுழையும் போதே கலகலவென்ற சிரிப்பு சப்தம்தான் அவனை வரவேற்றது. அது ரஞ்சன் மற்றும் துருவனின் சிரிப்பு சப்தம்தான் என்பதை அவர்கள் பக்கம் திரும்பாமலேயே உணர முடிந்தது. அத்தோடு சித்தி சித்தப்பாவும் கூட அவர்களது கலகலப்பில் அங்கம் வகித்து கொண்டிருந்ததையும் ஒரு பார்வையில் கண்டு கொண்டவள் ஓசை எழுப்பாமல் சிந்தனையுடன் படியேறி தன் அறைக்குள் நுழைந்தாள். நேற்றிரவு சித்தி ரஞ்சன் இங்குதான் தங்கப் போகிறான் என்றபோது தன் மனதில் தோன்றிய கலவையான உணர்ச்சிகளை அவளாலேயே இன்னதென வரையறுக்க இயலவில்லை என்பதுதான் உண்மை. ரஞ்சன் இல்லாமல் வாழ கஷ்டமாக இருக்கிறது என சித்தியிடம் கதறி அழுதது கடவுளுக்கு கேட்டிருக்குமோ? 5ஆம் நாள் அவனது சந்திப்பு. அடுத்த நாள் இந்த வீட்டிலேயே தங்கப் போகிறான். ஆனால் பவதியால் மகிழ்ச்சியாக உணர முடியவில்லை என்பதுதான் உண்மை. பிரிந்து வாழ்வது கஷ்டமாக இருக்கிறது என்றுதான் சித்தியிடம் சொன்னாலே தவிர சேர்ந்து வாழ வேண்டுமென்று சித்தியிடம் சொல்லவில்லையே. வீட்டை விட்டே போகிறேன் என்ற புத்தம் புது மனைவியை போய்க்கொள் எனக்கென்ன என கை கழுவியதுடன் எல்லாவற்றையும் மறந்து சேர்ந்து வாழ்வதை விட அவனின் பிரிவு எவ்வளவு கொடுமை என்றாலும் கூட சகித்து கொண்டு விடலாம். ஒருவேளை ரஞ்சன் மன்னிப்பு கேட்டால் என ஆசை குரலை அப்போது பார்த்து கொள்ளலாம் என அடக்கினாள். கை கால் முகம் கழுவி உடை மாற்றிக்கொண்டு கீழே இறங்கி வந்தாள் பவதி. ரஞ்சனும் துருவனும் கீழே அமர்ந்து ஜாலியாக விளையாடி கொண்டு வாய்விட்டு சிரிப்பதையும் அவர்களின் மலர்ந்து கிடந்த முகங்களையும் முகம் மாறாமல் பார்த்தபடி வந்தமர்ந்தாள். காலையில் அவள் கிளம்பும்போது இவன் துருவுடன் தான் விளையாடி கொண்டிருந்தான். துருவின் அழகிலும் குறும் சிரிப்பிலும் மழலை பேச்சிலும் அறிந்தவர் அறியாதவர் என பாகுபாடின்றி அனைவரும் மயங்குவது இயல்பென்பதால் ரஞ்சன் துருவை கொஞ்சி விளையாடுவது சுபத்ராவுக்கோ தியாகராஜனுக்கோ வித்தியாசமாக படவில்லை என்பது பவதிக்கு புரிந்தது. இருந்தாலும் துருவை சுற்றி பல்வேறு புதிய விளையாட்டு பொம்மைகள், கார்கள், ரோபோ என கண்ணில் பட எரிச்சலுடன் அவற்றை பார்வையால் சுட்டி காட்டி, இதெல்லாம் என்ன சித்தப்பா என குரலிலும் எரிச்சலை காட்டி கேட்டாள். புவன் வாங்கி தந்தவை எனவும் மேலும் எரிச்சல் மிக
எதற்காக? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை சித்தப்பா என்றாள் பவதி ஆத்திரத்துடன். ஷு! மெல்ல அவன் காதில் விழுந்துவிடப் போகிறது என அவளை அடக்கினார் சுபத்ரா. ஆனால் புவனரஞ்சன் காதில் விழத்தான் செய்தது. தன் மகனுக்கு தான் செலவு செய்வது அவளுக்கு பிடிக்கவில்லை என்பது புரியத்தான் செய்தது. ஆனாலும் அவள் பேச்சை கண்டு கொண்டதாக காட்டிக்கொள்ளவில்லை. விழுந்தால் எனக்கென்ன என தெளிவாய் முணுமுணுத்தவள், எங்கே எழுகிறீர்கள் சித்தி? டிஃபன் வேண்டாம் என்றாள். பவதியின் குரல் கேட்டதுமே தன்னையும் விளையாட்டையும் மறந்தவனாக துருவ் ஓடி சென்று அவள் கழுத்தை கட்டி கொண்டதையும் மழலையில் மூச்சு விடாமல் ஏதோ சொல்வதையும் மலர்ந்த முகத்தோடு பவதி அவனை முத்தமிடுவதையும் புன்னகையோடு பார்த்தவாறு எழுந்து வந்து தியாகராஜன் அருகில் அமர்ந்தான் புவனரஞ்சன். கழுத்தை கட்டி கொண்டிருந்த துருவை மிருதுவாக வருடி விட்டவாறே, என்ன சித்தப்பா, இந்த நேரம் வீட்டில் இருக்கிறீர்கள் என விசாரித்தாள். காலையில் அவரும் ரஞ்சனும் எங்கேயோ வெளியே செல்வதாக இருந்தது அவளுக்கு தெரியும் தான். ஆனால் வேலை முடிந்து அப்படியே ஆபீஸ் சென்று விடுவார் என்றல்லவா நினைத்தான். ஆபீஸ் போகவில்லை பவதி. புவனாவோடு அடையாறு சென்றிருந்தேன். இடம் பார்த்து விலை பேசி பார்த்து துருவுக்காக விளையாட்டு சாமான்களை வாங்கி கொண்டு 3 மணிக்குத்தான் வந்தோம். கலகலப்பான பேச்சில் நேரம் கழியவே ரிலாக்ஸாக வீட்டிலேயே இருந்து விட்டேன் என்றார் தியாகராஜன். ரஞ்சன் இருந்தால் அந்த இடத்தில் கலகலப்பிற்கு குறைவிருக்காது என்பது அவளுமே அறிந்த விஷயம்தான். பெருமூச்சை அடக்கி கொண்டு, இடம் பிடித்திருக்கிறதா? எவ்வளவுக்கு பேசி முடித்திருக்கிறீர்கள் என தியாகராஜனிடம் விசாரித்தாள் பவதி. அவர் சொன்ன பதிலை கேட்டவள் சற்று யோசித்து, கிட்டத்தட்ட 12 லட்சம் அதிகம் சொல்கிறார் சித்தப்பா என்றாள் பவதி. புவனன் புன்னகைக்க தியாகராஜனும், எனக்கும் இதே அபிப்பிராயம்தான் பவதிமா. ஆனால் மிஸ்டர் நாராயணமூர்த்தி கொஞ்சம் கூட குறைக்க மாட்டேன் என்று விட்டார். எவ்வளவோ பேசி பார்த்தாயிற்று. இதுதான் விலை. பிடித்திருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் வைத்து கொள்ளலாம். இல்லை என்றால் எனக்கு வேறு பார்ட்டி ரெடியாக இருக்கிறார் என ரொம்பவும் கராராக பேசுகிறார் என்றவர், வேறு இடம் பார்ப்போமா புவன் என விசாரித்தார். வேண்டாம் அங்கிள், கோடிக்கணக்கில் கொடுக்க போகிறோம். 12 லட்சம் தானே. அத்தோடு ரோஹித்திற்கும் இந்த இடம் பிடித்து விட்டது. எனக்கும் தான். இது போல கிடைப்பது அரிது. பரவாயில்லை, முடித்து விடலாம் என்றான். யோசனையோடு அவனை பார்த்தவள், நாராயணமூர்த்தி என்றால் நம்பிக்கை. ஹாஸ்பிட்டல் சேர்பென்சன் தானே சேர்பர்சன் தானே என்றவாறு டீபாயில் இருந்த தன் செல்லை எட்டி எடுத்து நம்பரை அழுத்தினாள். அவளை பின்பற்றி தானும் ஸ்கிரீனை தொட விரலை நீட்டிய மகனை முறுவலோடு தடுத்து, உஷ், அம்மா பேச வேண்டும் செல்லம், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா என வாயில் விரலை வைத்து சொல்ல, அவள் பக்கத்தில் சோஃபாவில் உரசிக்கொண்டு நின்றிருந்தவன் விழிகளை உருட்டியவாறு தானும் உஷ் என மற்றவர்களுக்கு விரல் வைத்து காட்டியவாறு அவளின் தோளில் சலுகையாய் சாய்ந்து கொள்ள, ஒரு கையால் மகனை அணைத்து பிடித்து கொண்டவள், ஹலோ அங்கிள் எனவும் மறுமுனையில் அவர் உற்சாகமானார். பரஸ்பர நல விசாரிப்பிற்கு பின், அப்புறம் இன்று என் சித்தப்பா தியாகராஜன் உங்களை பார்க்க வந்திருந்ததாக சொன்னார் எனவும், அடடே, மிஸ்டர் தியாகராஜன் உன் சித்தப்பாவா? எனக்கு தெரியாதேம்மா. அவரும் உன் பெயரை சொல்லவே இல்லையே என்றார். அவசியம் இல்லை என நினைத்திருப்பார் அங்கிள். சித்தப்பா என்பது உறவு முறைதானே தவிர என்னை வளர்த்தவர், என் தந்தை அவர். அது இருக்கட்டும் அங்கிள். என்னது, புவனரஞ்சனா? அவரும் எங்கள் ரிலேஷன் தான் அங்கிள். என்னது, நிஜமாகவா அங்கிள்? சரி அங்கிள், கட்டாயம். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஆன்டி திருப்பதி போயிருந்தார்களே, வந்து விட்டார்களா? சரி, பாய் அங்கிள் என்று விட்டு செல்லை ஆஃப் செய்தாள். சுபத்ரா மலர்ந்த முகத்தோடு, உனக்கு அவரை முன்பே தெரியுமா பவதி என கேட்க முறுவலோடு ஆமோதித்தவள். அவர் ஒப்புக்கொண்ட விலையை சொல்ல மூவரும் ஆச்சரியத்தில் மூச்சை இழுத்து பிடித்தனர். ஹே பவதி, என்னது இது? மனுஷன் கொஞ்சம் கூட குறைக்க முடியாதென்று ஸ்ட்ராங்காக நின்றதென்ன? இப்போது நீ கேட்டதும் சுளையாக, அதுவும் நாங்களே எதிர்பார்க்காத அளவு இவ்வளவு குறைத்திருக்கிறார் என வியப்புடன் தியாகராஜன் கேட்க, முறுவலுடன், அவர் ராஜகோபாலன் சாரோட கிளையன் மட்டுமல்ல, க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. எனக்கும் தான் சித்தப்பா. என்னை மகளே என்று தான் கூப்பிடுவார் தெரியுமா? சித்தப்பா என்று சொன்னதும் நான் கேட்காமலேயே அவராகவே குறைத்து விட்டார். நம்ப முடியாமல் நிஜமாகவா என கேட்டதற்கு, உனக்கு தந்தால் என்ன விலைக்கு தருவேனோ அதைத்தான் சொல்கிறேன் என்கிறார். ரொம்ப நல்ல மனிதர் என்றாள் கனிந்த குரலில். ரொம்ப தேங்க்ஸ் பவதி என்றான் புவனரஞ்சன் புன்னகையோடு.
இணைந்திருந்த 2.5 வாரங்களில் அவன் நன்றி தெரிவிக்கும் முறை நினைவு வர குப்பென நெஞ்சை அடைத்தது அவளுக்கு. சிரமப்பட்டு முகம் மாறாமல் காத்தபடி இட்ஸ் ஓகே என்றாள். அதற்குள் "ம்மா, மம்மம் வேணும்" என துருவ் தன் வயிற்றை தடவியபடி கேட்க, "அடடா, என் செல்லக்குட்டிக்கு அதற்குள்ள பசிச்சிட்டதா? சாப்பிட போலாமா? சரி வா" என கொஞ்சியபடி அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். ஆனால் மறுநாள் எழும்போதே KKSP கேஸ் பற்றியே அவளது சிந்தனை சுழன்றது. எனவே தீவிர யோசனையோடு பேச்சின்றி சாப்பிட்டுவிட்டு தனது அலுவலக அறைக்குள் சென்றவள் மாலை வரை சட்ட புத்தகங்களுடன் பொழுதை கழித்தாள். மாலை டிஃபனுக்கு அழைக்க வந்த சுபத்ராவிடம், "இப்போது வேண்டாம் சித்தி, வினோத் வருவான், வந்ததும் சேர்ந்து சாப்பிட்டுக் கொள்கிறோம்" என்று விட்டு மாடி ஹாலில் அவனை எதிர்பார்த்து குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு வேண்டாமாம், "உங்கள் இருவருக்கும் கொண்டு வரவா" என சுபித்ரா வினவ, கொஞ்ச நேரம் போகட்டுமே என்ற புவனரஞ்சன், "ஆமாம், பவதி ஏன் இவ்வளவு டென்ஷனாக இருக்கிறாள்" என விசாரித்தான். "நாளை KKSP கேஸ் ஹியரிங். மேடமிற்கு அந்த டென்ஷன். அத்தோடு ராஜகோபாலன் சார் இதில் ஜெயித்து காட்டினால்தான் உண்மையிலேயே நீ எனது ஜூனியர் என நன்றாக உசுப்பேற்று விட்டிருக்கிறார். அதான் எப்படியும் ஜெயித்தே ஆக வேண்டும் என்கிற தீவிரம்" என்றார் சுபத்ரா சிறு கவலையுடன். பவதிமாவின் கவலையே அவனது லாயர் நாகேந்திரனை நினைத்துத்தான். பழம் தின்று கொட்டை போட்ட மனிதர் அவர். அவரிடம் போய் இவளை மோதவிட்டு விட்டாரே ராஜகோபாலன் என்றார் தியாகராஜன். அதற்குள் வினோத் வந்துவிட மாடியில் இருந்து மடமடவென்று இறங்கி வந்தாள் பவதி பரபரப்புடன். "வா வா, உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். போன காரியம் என்ன ஆயிற்று" என அவசரமாக விசாரிக்க, "சக்சஸ்" என சிரித்தான் வினோத். "தி கிரேட் வினோத் ஒரு காரியத்தில் இறங்கினால் அது ஜெயம் என்பது உனக்கு இன்னமுமா புரியவில்லை மண்டு பெண்ணே" முகம் மலர, "அப்படியென்றால் நான் தேடிய ஆதாரம் கிடைத்து விட்டதா வினோ" என மகிழ்ச்சியோடு கேட்டு அவனை பார்த்தாள். "கிடைத்துவிட்டது" என சட்டை பையில் இருந்த பென் டிரைவை தொட்டு காட்டி சிரித்தான் வினோத். கூட சேர்ந்து சிரித்தபடி, "சரி வா, மேலே போய் பேசலாம்" என கையை பற்றி இழுத்து கொண்டு போனாள் பவதி. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழித்து வினோத் கிளம்ப அவனை வழி அனுப்பிவிட்டு வந்த பவதி சோஃபாவில் ஓய்வாக அமர்ந்தாள். அவளிடம், "பவதி, நாளை நீ ரொம்ப கவனமாய் இருக்க வேண்டும். நீ கோர்ட்டு வராமல் இருக்க அவன் என்னமும் செய்வான். ஏற்கனவே அடிக்க ஆள் அனுப்பியவன் அவன். எந்த ஜென்மத்து பந்தமோ யார் பெற்ற பிள்ளையோ காப்பாற்றி விட்டான். இனி நீ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்" என எச்சரித்தார் சுபத்ரா. "எந்த ஜென்மத்து பந்தமோ இல்லை சித்தி, இந்த ஜென்மத்து பந்தம் என சொல்ல முடியாமல் உதடு கடித்தாள் பவதி. "ஏன் ராஜ், இவளுக்கு ஏதேனும் ஆபத்தென்றால் அதற்கு அவன்தான் காரணம் என ஒரு ரிப்போர்ட் கொடுத்தால் அவன் அடங்கிவிட மாட்டானா?" "வேண்டாம் சுபா, அப்புறம் அவனுக்கு வேண்டாதவர்கள் அவன் மீது பழி விழட்டும் என்றே பவதிக்கு ஆபத்தை விளைவிப்பார்கள். அவன் ஆள் வைத்து அடிக்க முயன்றதே போதும். அவன்தான் என்னை நிரூபித்து விட்டால் போதும், அடங்கி விடுவான்." "நிரூபித்து விடலாம் சித்தப்பா. அத்தோடு டெல்லியில் இருக்கும் ராஜகோபாலன் சார் அவனுக்கு வேண்டிய ஆப்பு வைத்து விட்டார். இனி அரசியல் பலத்தில் ரொம்ப அவனால் துள்ள முடியாது. சோ கவலையே படாதீர்கள். செக்யூரிட்டி கூட வேண்டாம் என சொல்லி விடுங்களேன் சித்தப்பா." அதுவரை மௌனமாக இருந்த புவனரஞ்சன் கவலையுடன் குறுக்கிட்டு, "வேண்டாம் பவதி, ஒருவேளை தண்டனை நிச்சயம் என்று தெரிந்தால் அடிபட்ட பாம்பாய் பழி வாங்க என்னவும் செய்வான். கொஞ்ச நாள் உனக்கு செக்யூரிட்டி இருப்பதுதான் நல்லது" என்றான் அவசரமாக. "சு" என்றவளிடம், "புவன் சொல்வதுதான் சரி பவதி. உன் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நீ என்ன சொன்னாலும் என்னிடம் இருந்து எ பிக் நோ தான் பதில். எப்போது செக்யூரிட்டி வேண்டாம் என எனக்கு தோன்றுகிறதோ அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருந்தாக வேண்டும்" என்றார் தியாகராஜன் முடிவாக. பணிவுடன், "சரி சித்தப்பா" என்றாள் பவதி உடனேயே. "நாளை நானும் உன்னுடன் கோர்ட்டுக்கு வரவா பவதி?" "வேண்டாம் சித்தப்பா, அதான் வினோத்துடன் வருகிறானே" என முறுவலித்தாள் பவதி. "சரிதான்" என்றவர், "துருவ் எங்கே? இன்னம்மா தூங்கிக் கொண்டிருக்கிறான்" என விசாரிக்க, "மதியம் ஓவர் ஆட்டம், அதான் மாலை வந்ததுமே சாருக்கு தூக்கம் வந்துவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு ஊட்ட எழுப்ப வேண்டும்" என்றார் சுபத்ரா. "அவனை ஏன் தூங்க விட்டீர்கள் சித்தி? நைட் எல்லாம் தூங்காமல் என்னையும் தூங்க விடமாட்டான்" என சிணுங்கியவளின் பேச்சு ரஞ்சனின் மென்மையும் மிருதுவான பார்வையை கண்டு நின்றது. ஒரு கணம் திணறியவள் துருவுக்கு சாப்பாடு தர வேண்டும் என்று எழுந்தாள்.
மகனை வருடி எழுப்பி தூக்க கலக்கத்தில் சிணுங்கியவனை சாப்பிட வைத்து தோளில் போட்டு தட்டி கொடுக்க மீண்டும் தூங்கி போனான் துருவ். கட்டிலில் கிடத்தி தலையணையை அணைவாக வைத்தவளுக்கு பரம சாதுவாக தூங்கிய மகனை கண்டு சிரிப்பு வந்தது. பண்ணுவது முழுக்க முழுக்க விஷமத்தனம். இப்போது பரம சாது போல முகத்தை பாரேன் என்றெண்ணியவாறு தன் செல்ல குட்டியின் நெற்றியில் படிந்த முடியை ஒதுக்கிவிட்டு மிருதுவாக முத்தமிட்டு அகன்றாள். சட்ட புத்தகத்தை புரட்டியபடி ஏதோ நோட்ஸ் எடுத்து கொண்டிருந்தவள் திறந்திருந்த கதவை யாரோ விரலால் தட்டுவது உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தாள். ரஞ்சன் நின்று கொண்டிருக்கவும் இவன் இந்த நேரத்தில் இங்கே என திகைக்கும் போதே அவளுக்கு புரிந்துவிட்டது. காலையில் வெளியே சென்றவன் மாலைதான் வந்தான். அவன் வந்தபோது துருவ் தூங்கி கொண்டிருந்தான். சோ அவனை பார்க்கத்தான் என தோன்றியது. புவனரஞ்சன் வந்ததும் அதற்காகத்தான். பவதிக்கு நாளை கோர்ட் இருக்கிறதே. துருவ் விழித்து கொண்டால் அவளின் தூக்கம் கெட்டுவிடுமே. பெரியவர்களின் உறக்கத்திற்கு இடையூறு வரக்கூடாதென அவர்களிடமும் பவதி மகனை விடமாட்டாள் என்று உணர்ந்துதான் அவளை தேடி வந்தான். அத்தோடு அவனும் காலையில் பார்த்ததுதான். மகன் விழித்திருக்கும் நேரம், அவனுடன் இனிமையாய் நேரம் கழிக்கலாமே என்று தேடி வந்தான். துருவ் என அவன் இழுக்க, தூங்குகிறான் என்றாள் அவள் சுருக்கமாக. ஓ என்றவன் கண்களில் ஏமாற்றம் தோன்றி மறைய, அப்ப சரி, குட் நைட் என்று விட்டு திரும்பி சென்றான் அவன். அவள் நோட்ஸ் எடுத்து முடிக்கவும் துருவ் சிணுங்கியபடி விழிக்கவும் சரியாக இருந்தது. செல்லம், தூங்குமா என அவனை தூங்க வைக்க எவ்வளவோ பவதி முயன்றும் சார் ஸ்மார்ட்டாக எழுந்து உட்கார்ந்து மா என்ன பிடி என ஓட வேறு ஆரம்பிக்கவும் சிரித்தவாறு மகனுடன் விளையாட ஆரம்பித்தாள் பவதி. துருவ், அம்மாவை பிடி பார்ப்போம் என ஓடியவள் அவன் பிஞ்சு கைகளுக்குள் வேண்டுமென்றே மாட்டிக்கொள்ள, ஹை, அம்மாவை பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு என கிளுகிழுத்து சிரித்து குதித்த மகனை ஆவலோடு அணைத்து முத்தமிட்ட பவதிக்கு துருவ் தூங்குகிறான் என்றதும் ரஞ்சன் முகத்தில் ஒரு வினாடி தோன்றிய ஏமாற்றமும் ஏக்கமும் நினைவு வர சுவர் கடிகாரத்தை பார்த்தவள் மகனை தூக்கி கொண்டு படி இறங்கி கீழே சென்றாள். மகனோடு ரஞ்சன் நேரம் செலவழிப்பதை அவள் எந்த விதத்திலும் தடுக்கவில்லை. ரஞ்சனுடன் முகமெல்லாம் பிரகாசத்துடன் மகன் விளையாடுவதை காணும்போது மகனின் சந்தோஷத்தை தடுக்க தனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றே பவதி நினைத்தாள். தன் தகப்பனுடன் விளையாட துருவுக்கு பூரண உரிமை இருக்கிறது என்றே அவளுக்கு தோன்றியது. துருவால் ஈர்க்கப்பட்ட மகனை என்னிடம் கொடு என ரஞ்சன் பிரச்சனை செய்தால் என்ற பயமே அவளுக்கு எழவில்லை. சட்டம் படித்தவன்தான். மகனை காப்பாற்றிக் கொள்ள தன்னால் சர்வ நிச்சயமாய் முடியும் என்கிற தன்னம்பிக்கை தந்த தைரியத்தினால் துருவை ரஞ்சனுடன் விளையாட அனுமதித்தாள். ரஞ்சனுக்குமே அது ஆச்சரியம்தான். கடற்கரையில் என் பிள்ளை என பேசிய பேச்சையும் பெயர் கூட சொல்ல மாட்டேன் என மறுத்ததையும் எண்ணி பார்க்கும்போது பவதி மகனை தன்னுடன் நேரம் செலவழிக்க அனுமதித்தது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அவன் அறையில் விளக்கெறிவதை கண்டவள் ரஞ்சன் இன்னும் தூங்கவில்லை என உறுதி செய்து கொண்டு அறை வாசலை நெருங்கியவள் சட்டென திடுக்கிட்டு போனாள். டிவி ஓடிக்கொண்டிருக்க அதை பார்க்காமல் எங்கோ வெறித்தபடி அமர்ந்திருந்தவன் நெஞ்சில் கிடந்தது அது அவளது ஸ்டோல். பவதிக்கு நன்கு நினைவிருந்தது. பற்பிலும் வயிற்றுமான இந்த ஸ்டோல் சித்தி அவளுக்கென வாங்கி தந்தது. ரஞ்சன் பூங்காவில் ப்ரப்போஸ் செய்த போது அவள் இதைத்தான் போட்டிருந்தாள். சென்னை கிளம்பும் போது இதை மறந்து வைத்துவிட்டு வந்திருந்தாள். அதையா இவன் இவ்வளவு பத்திரமாக வைத்திருக்கிறான்? சட்டென நெஞ்சினுள் பூஞ்சாரல் இதமாய் அடித்திட 2.5 வருடங்களாக குமுறி கொண்டிருந்த இதயத்தில் சட்டென எங்கிருந்தோ ஒரு இதமான இனிமை ஓடி வந்து ஒட்டி கொண்டது. முறுவலோடு மகனை கீழே இறக்கிவிட்டாள் பவதி. குடுகுடுவென தளர் நடையில் ஓடி வந்த மகனை கண்ட ரஞ்சனின் முகம் பளீரென மலர்வதையும், ஹாய் குட்டி கண்ணா, விழித்தாயிற்றா என்றபடி குனிந்து அவனை தூக்கி முத்தமிடுவதையும் புன்னகையோடு பார்த்துவிட்டு திரும்பி சென்றாள். தன் படுக்கையில் வந்து விழுந்தவளுக்கு தன் ஸ்டோலை வருடியபடி எங்கோ வெறித்தவாறு சாய்ந்து அமர்ந்திருந்த ரஞ்சனின் தோற்றம் மனக்கண்ணில் விரிய தன்னை கண்டவுடன் அதை அவன் சட்டென மறைத்து விட்டதையும் நினைத்தவளின் இதழ்கள் புன்னகையை சிந்தின. பெற்ற மகன் மீது மட்டும்தான் பாசம், மனைவியிடம் இல்லையே என குமரிய இதயம் இன்று அவனுக்கும் பாதிப்பு இருக்கிறது என உணர்ந்துவிட எல்லையில்லாத அமைதியில் 2.5 ஆண்டுகளுக்கு பின் நிம்மதியாக தூங்கினாள்.
பூஜை அறையில் இருந்து வெளியே வந்தாள் பவதி. கரும்பச்சை காட்டன் புடவையில் எளிமையும் கம்பீரமுமாய் தங்கச் சிலை என வந்த மகளை பெருமையோடு பார்த்தவாறே சாப்பிட அழைத்தார் சுபத்ரா. அமைதியாகவும் நிதானமாகவும் காட்டிக்கொண்டாலும் கூட உள்ளூர அவள் படபடப்பாக இருப்பது சுபத்ராவுக்கும் தியாகராஜனுக்கும் புரிந்ததால் தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாக வார்த்தைகளை பயன்படுத்தி அவளை வாழ்த்தினர். லேசான பொன்முறுவலோடு அதை ஏற்றவளாக பெயருக்கு உணவை குறித்துவிட்டு எழுந்தாள். எதிரே வந்த ரஞ்சன் புன்னகையோடு ஆல் தி பெஸ்ட் சொல்லி கட்டை விரலை உயர்த்தி காட்ட அவளையும் அறியாது முகம் மலர்ந்தவள். பவதி ரெடியா என கேட்டபடி வினோத் வர, ரெடி வினோ, கிளம்பலாம் என்று விட்டு மூவரிடமும் தலையசைத்து விட்டு கிளம்பினாள். வழியில், என்ன பவதி, உன் சித்தப்பா செக்யூரிட்டி எல்லாம் ஏற்பாடு செய்து கலக்கி விட்டார் என காரில் உடன் வந்தவர்களை கண்ணால் காட்டி சிரித்தான் வினோத். வினோத், சற்று சும்மா இருக்கிறாயா? எனக்கே சற்று டென்ஷனாக இருக்கிறது. ஹே, நான் பக்கத்தில் இருக்கும்போது உனக்கென்ன டென்ஷன் என்றவனை முறைத்தபடி. உனக்கென்ன? சார் உனக்கு கொடுத்த கேஸை எல்லாம் ஜெயித்து கொடுத்து அவர் வாயாலேயே வெல்டன் வாங்கிவிட்டாய். நான் அப்படியா? அதிலும் எதிர்த்தரப்பு வாதத்தை ஒன்றுமில்லாமல் உடைப்பதில் நரேந்திரன் சார் கில்லாடி. அவர் அணுகுமுறை எப்படி இருக்கும் என யூகிப்பது சீனியர் லாயர்ஸுக்கே கடினமான விஷயம். அவரது வாத வியூகத்தை யூகித்து அதற்கு எதிர் வியூகத்தை அமைத்து அவரை சமாளிப்பதென்பது என்றவளின் பேச்சில் ஸ்டாப் ஸ்டாப் பவதி என இடையிட்டான் வினோத். பவதி, நம்மிடம் பக்காவாக ஆதாரம் இருக்கிறது. அதை அவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வாய்ப்பு அதிகம் வினோ. உன் மீது நம்பிக்கை இருப்பதால் தான் ராஜகோபாலன் சார் இந்த கேஸை உன்னை டீல் பண்ண சொன்னார். எங்கள் எல்லோருக்கும் உன் மீது நம்பிக்கை இருக்கிறது. நீ ஏன் நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறாய் என அதட்டினான் வினோத் புன்னகையோடு. நாகேந்திரன் சார் நமக்கு எந்த அளவுக்கு டஃப் கொடுப்பார் என்கிற நிதானத்தை சொன்னால்தான் நம்பிக்கை இழந்து பேசுவது போல தோன்றுகிறதா உனக்கு? நீயே யோசித்துப்பார். இந்த கேஸ் எப்போது ஆரம்பித்தது? இதை எப்படியெல்லாம் நாகேந்திரன் சார் இழுத்தடிக்கிறார். பட் இன்றைக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றவாறு சீட்டில் சாய்ந்து கண் மூடினாள். அவள் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதை முகம் காட்ட வினோத்தும் அமைதியாக வந்தான். கெமிக்கல் ஃபேக்டரி என்ற போர்வையில் சட்டத்திற்கு புறம்பான காரியங்களை செய்யும் அந்த கேடியின் முகத்திரையை பவதி கிழித்து விடுவாள் என்கிற நம்பிக்கை இருந்தது அவனுக்கு. ஆனால் கோர்ட்டில் பவதியின் கணிப்பு மெய்யானதை கண் கூடாக கண்டான் வினோத். பவதி எடுத்து வைத்த அழுத்தமான ஆணித்தரமான வாதங்களை ஆதாரங்களை நாகேந்திரன் தன் வாத திறமையால் ஒன்றுமில்லாமல் செய்து கொண்டிருப்பதை கண்ட வினோத்திற்கு தன்னை மீறி கவலை மூண்டது. உணவு இடைவேளைக்கு பின் கோர்ட் மீண்டும் கூடும் என்கிற அறிவிப்புடன் நீதிபதி எழ மரியாதையுடன் மற்றவர்களும் எழுந்து நின்றனர். பவதியின் இறுகிய முகத்தை கேலி பார்வையுடன் எதிர்கொண்ட நாகேந்திரன், நேற்று பிராக்டிஸ் பண்ண வந்த பொண்ணு நீ, என் அனுபவத்திற்கு முன் நீ என்ன சுண்டைக்காய் என்பது போன்ற பாவனையோடு அகன்றார். இப்படி செய்தால் என்ன? இந்த செக்ஷன் சரி வருமா பார் என வினோத் தந்த சட்ட குறிப்புகளை கவனமாய் கேட்டபடி எதுவுமே பேசாமல் கைகளை பின்புறம் கோர்த்தபடி குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள் பவதி. அவளின் செல் ஒலிக்க, ஆன்டி பவதி என்றான் அமர்ந்திருந்த வினோத். வாயே திறக்காமல் அவள் தொடர்ந்து நடக்க வேறு வழி இல்லாது வினோத்தை போன் காலை அட்டன் செய்தான். வினோத், என்னவாயிற்று? பவதி போனை எடுக்காமல் நீ எடுப்பதை பார்த்தால் நம் சைடு வீக்கோ என்றார் சுபத்ரா. கிட்டத்தட்ட அப்படித்தான் ஆன்டி. அந்த யமகாதக லாயர் கேடிகளை காப்பாற்றவே சட்டம் படித்திருப்பார் போல. நாகேந்திரனோட ஆர்கியூமெண்டை கேட்க ஆரம்பித்ததில் இருந்து இந்த நிமிடம் வரை பவதி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. லஞ்சா கேட்டேன், முறைப்புதான் பதில். தோ மீண்டும் முறைக்கிறாள் ஆன்டி, அப்புறம் பேசுகிறேன் என தொடர்பை நுண்டித்தவன். கூல் பவதி, ஏன் டென்ஷன்? இத்தனை நாள் அவர் இழுத்தடிக்கவில்லையா? இப்போ நாம் கேட்போம், பிறகு என்ன செய்யலாம் என யோசிப்போம் என்றவனை பேசாமல் பார்த்தவள் நேரத்தை கவனித்துவிட்டு கருப்பு கவனை எடுத்து அணிந்தபடி கிளம்பினாள். உள்ளூர நம்பிக்கை இழந்தபடி இந்த கேஸிற்காக ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து ஆதாரம் சேகரித்து கஷ்டப்பட்டிருக்கிறாள். தோற்றுவிட்டால் ரொம்பவும் அப்செட் ஆகிவிடுவாள். இவளை எப்படி தேற்றுவது என யோசிக்க ஆரம்பித்தான் வினோத். நாகேந்திரனின் அலட்சிய பார்வை அலட்சியப்படுத்த முயற்சித்தவளாய் பவதி நீதிபதியின் அனுமதியின் பேரில் தன் வாதத்தை ஆரம்பித்தாள்.
மிக கூர்மையாகவும் கெட்டிக்காரத்தனமாகவும் புதிய கோணங்களை கையாண்டு தன் பதில்களால் நாகேந்திரனின் வாதத்தை வலுவிழக்க செய்தவள். தொடர்ந்து தன் தரப்பு ஆதாரங்களின் நம்பகத்தன்மையை வெகு அழுத்தமாக நிரூபிக்க KKSP முகம் இருண்டு போக நாகேந்திரன் நெற்றி வியர்வையை கர்ச்சீப்பால் ஒற்றி எடுக்க வினோத்தின் முகம் பவதியின் சாதுரியமும் புத்திசாலித்தனமுமான வாதத்தை கேட்டு வியப்பில் மலர்ந்தது. எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு ஏதேனும் அப்ஜெக்ஷன் இருந்தால் அதையும் நிவர்த்தி செய்ய தயாராக இருக்கிறேன் என்றபடி தன் இருக்கையில் அமர்ந்த மவதியை ஆச்சரியமாய் பார்த்தான் வினோத். மறுப்பாய் தலையசைத்துவிட்டு நாகேந்திரன் அமர்ந்துவிட அவர் முகத்தை பார்த்த வினோத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வரும் 20ஆம் தேதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்கிற அறிவிப்புடன் நீதிபதி எழுந்து சென்றுவிட மலர்ந்த முகத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பவதியும் வினோத்தும். அடுத்த கேஸ் நம்மளோடதுதான், வாப்பா என்றபடி தயாராக வந்த சக வக்கீல்கள் அந்த அவசரத்திலும் பவதியிடம் தங்கள் பாராட்டை மனமாற தெரிவித்துவிட்டே உள்ளே சென்றனர். கையை கொடு பவதி என அவளது கையை பற்றி உற்சாகமாக குலுக்கினான் வினோத். ஜட்ஜ்மெண்ட் வந்த பின் உன் வாழ்த்தை சொல்லு என புன்னகைத்தாள் பவதி. ஜட்ஜ்மெண்ட் என்னவென்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிகிறதே பவதி. சட்டப்படி தீர்ப்பு KKSPக்கு எதிராகத்தான் வரும் என்பது எல்லோருக்குமே புரிந்துவிட்டதே. ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை உன் ஆர்கியூமெண்ட்ஸ் அபாரம் என பெருமை பொங்க பாராட்டியவனை போதும் போதும் என தடுத்தாள் பவதி. மற்ற வக்கீல்களும் அவளிடம் வந்து நாகேந்திரன் சார் பேஸ் தடித்து போய்விட்டார். உணவு இடைவேளைக்கு பின் வழக்கின் நிலவரம் இப்படி தலைகீழாக மாறும் என அவர் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். கிரேட் ஜாப் பவதி என பாராட்டினார். அவர் இந்த கேஸை எப்படியெல்லாம் உடைப்பார் என 2-3 ஆங்கிளில் திங்க் பண்ணி அதற்கு தக்கவாறு ப்ரிப்பேர் பண்ணி இருந்தேன், அவ்வளவுதான் என முறுவலித்தாள். வெளியே காத்திருந்த மீடியா பிரஸ் அவளை கண்டதும் சூழ்ந்து கொண்டு மைக்கை நீட்டி KKSP இந்த கேஸில் தப்ப முடியாது என சொல்கிறார்களே மேடம், டெல்லியில் அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தே நீக்கப் போவதாக கூட பரவலாக செய்தி அடிபடுகிறது. உங்கள் கருத்து என்ன மேடம் என கேள்வி எழுப்ப எங்கள் தரப்பு நியாயங்களை ஆதாரபூர்வமாக எடுத்து வைத்திருக்கிறேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். உங்களைப் போலவே 20ஆம் தேதி வரப்போகும் தீர்ப்பிற்காக நானும் காத்திருக்கிறேன் என முடித்துவிட்டாள் பவதி. விடாமல் உங்களை கொல்ல அவர் முயற்சி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே என வினவ, கொலை முயற்சி உண்மைதான். கேஸ் கோர்ட்டில் இருப்பதால் இதற்கு மேல் ஒன்றும் சொல்ல இயலாது. ஜட்ஜ்மெண்ட் வரட்டும், பிறகு விரிவாக பேசலாம் என புன்னகையோடு விடை பெற்றாள். சில நிமிடங்களில் தமிழ் செய்தி சேனல்களில் அது ஒளிபரப்பப்பட வீட்டில் அதை மகிழ்ச்சியும் பெருமையுமாக பார்த்திருந்தனர் சுபத்ராவும் புவனரஞ்சனும். அவள் பேட்டியை ஒளிபரப்பிவிட்டு நிருபர் ஒருவர், எப்படியும் KKS பிரகாசம் இந்த வழக்கில் இருந்து விடுபடுவது இயலாத காரியம் என்பதே சட்ட வல்லுநர்களின் கருத்து. வழக்கை கவனித்தவரை நாமும் அந்த முடிவிற்கே வர வேண்டியுள்ளது என்றபடி பேச்சை முடித்து கொள்ள புவனரஞ்சனின் முகம் பெருமையால் பூரித்தது. காரில் ஏறியது மரவின் தோளில் தட்டி, உங்கள் மேடம் இன்று கோர்ட்டில் கலக்கி விட்டார்கள் தெரியுமா என்றான் வினோத் குஷியாக. சும்மா இரேன் வினோ. பவதி, நாகேந்திரன் முதலில் நம்மை எவ்வளவு கிண்டலாக பார்த்தார். கடைசியில் உன் ஆர்கியூமெண்ட்டை கேட்ட பிறகு அவர் முகத்தை பார்க்க வேண்டுமே, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது என்றான் சிரிப்புடன். பவதிக்கும் வினோத் அவரை மதிலுக்கு பார்த்த வெற்றி பார்வை நினைவு வர சிரிப்பு வந்தது. அவள் வெற்றியை தன் வெற்றியாய் கொண்டாடும் நண்பனை முகம் கனிய நோக்கி, ஆனால் நீ இல்லாமல், உன் உதவி இல்லாமல் என்னால் ப்ரூஃப் பண்ணி இருக்கவே முடியாது. இந்த கேஸிற்காக நீ எவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஆதாரம் தேடி தந்திருக்கிறாய் என்றாள் நிகழ்ச்சியாக. இதில் என்ன இருக்கிறது என்பது போல தலையசைத்தவன், பட்ட கஷ்டத்தை எல்லாம் நாகேந்திரன் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டாரே என்றுதான் இருந்தது. பட் நீ கடைசியில் அபாரமாக சமாளித்தாய் என மனமாற பாராட்டவும் அயர்வுடன் புன்னகைத்தவாறு சீட்டில் சாய்ந்தாள் பவதி. காலையும் மதியமும் சரியாக சாப்பிடாதது, கேஸ் பற்றிய டென்ஷன் என நெற்றி போட்டு விண் விண் என தெரிக்க ஆரம்பித்திருந்தது. நாகேந்திரனின் ஆர்கியூமெண்ட்டை கேட்ட பிறகு அதை உடைக்கும் வழி தெரியாமல் மண்டை காய யோசித்து தன் வாதத்தை தயார் செய்யும் வரை பவதிக்கு ஏற்பட்ட டென்ஷன் அவளுக்குத்தானே தெரியும். அது தலைவலியில் கொண்டு வந்து விட்டுவிட்டது. என அதை கவனித்த வினோத்,
என்ன பவதி என்றவனிடம் அவள் சொல்ல, முன்பே சொல்வதற்கென்ன, காஃபி வாங்கி தந்திருப்பேனே. சரி சரி, என்னை வீட்டில் இறக்கி விட்டு அப்படியே எஸ்கேப் ஆகாமல் வீட்டுக்கு வந்து சூடாக காஃபி குடித்துவிட்டு போ என்றவன் அவளின் மறுப்பை காதிலேயே போட்டுக்கொள்ளாமல், வீடு வந்துவிட்டது இறங்கு என மிரட்ட, ரொம்ப தாண்டா மிரட்டுகிறாய் என சிரித்தபடியே இறங்கினாள் பவதி. அப்பார்ட்மெண்ட் காலிங் பெல்லை அழுத்திவிட்டு காத்திருக்க, கதவை திறந்த பெண் பவதியை கண்டதும் பளீரென முகம் மலர்ந்தாள். ஹை பவதி, நீயா? என்னவோர் ஆச்சரியம். வா வா, உள்ள வா என உற்சாகமாக ஆர்ப்பரிக்க, முறுவலோடு, நான் வருவதே ஆச்சரியம் போல பேசுகிறாய், போன மாதம்தானே வந்தேன் என்றாள். அதனால் தான் சொல்கிறேன், போன மாதம்தானே வந்தாய், இந்த வினிவிடம் மாட்டிக்கொண்டு விழிக்கிறேனே, அவ்வப்போது எட்டி பார்த்து ஆறுதல் சொல்லவும் வேண்டாமா, வர வேண்டாமா என சோகம் போல சௌமியா சொல்லவும், மனைவி தோளில் செல்லமாய் தட்டிய வினோத் உண்மையில் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படுவது யார் என்பது பவதிக்கு கரெக்டாக தெரியும் என்பதால் தான் கிட்டத்தட்ட தினமுமே என்னை சந்தித்து ஆறுதல் சொல்லி விடுகிறாள் என்றான். போய், ஒரே லாயரிடம் ஜூனியராக இருந்து கொண்டு தினமும் சந்திப்பதற்கு இப்படி ஒரு காரணமா? நீ லாயர் இல்லைடா, லையர். சரி சரி என குறுக்கே புகுந்தாள் பவதி. நீ வா பவதி, இந்த லையர் வினு கூட நமக்கென்ன பேச்சு என அவனை முறைத்துவிட்டு, நீ உட்கார் பவதி, டிவியில் உன் நியூஸ் தான் பார்த்தாயா என்றாள் குஷியோடு. என் நியூஸ் இல்லை சௌமி, KKSP மேட்டர் என்பதால் தான் மீடியாவில் இவ்வளவு பரபரப்பு. அவர்களுக்கு வேண்டியது சென்சேஷனல் நியூஸ் தானே என சிரித்தாள் பவதி. எப்படியும் அந்த ஆள் தப்ப முடியாது என்பது போலத்தான் சொல்கிறார்கள் என சௌமியா சொல்லவும், கேலியோடு இடை புகுந்து, உன் பிடியில் தப்பவே முடியாமல் மாட்டிக்கொண்ட என்னை போலவே அவனும் சட்டத்தின் பிடியில் மாட்டிக்கொண்டான் சௌமி என்றான் வினோத் பொன் சிரிப்புடன். ஆஹாஹா, பின்னாடியே சுற்றியது நீங்களா, இல்லை நானா சார்? சே, பவதியோட காலேஜ் ஃப்ரெண்ட் என்பதோடு அவளது சிபாரிசும் சேர்ந்து கொள்ள மடத்தனமாக மாட்டிக்கொண்டேனே என குறும்புடன் உதடு சுழித்தாள் சௌமியா. உடை மாற்றுவதற்காக எழுந்து சென்றவன் அரை வாசலில் நின்று திரும்பி, பவதியோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆயிற்றே என்றுதான் நானும் மாட்டிக்கொண்டேன் என விடாமல் சொன்ன பிறகே சட்டென நினைவு வந்தவனாக, சௌமி, சூடாக ஒரு ஃபில்டர் காஃபி ப்ளீஸ் என்றான் நயந்த குரலில். முடியாது, நீயே போட்டு குடித்துக்கொள் என முறுக்கி கொண்டாள் சௌமியா குறுஞ்சிரிப்புடன். எனக்கில்லை, பவதிக்குத்தான் தலைவலி. உடனே உன் பிரிஸ்கிரிப்ஷன் பேடை தூக்காமல் ஃப்ரிட்ஜை திறந்து பால் பாக்கெட்டை எடு என்றபடி உள்ளே சென்றான். கொழுப்பு அதிகமாகிவிட்டது வினு உனக்கு என உரக்க குரல் கொடுத்தவாறே கிச்சன் பக்கம் சென்றாள் சௌமியா. புன்னகை ததும்ப குஷனை மடியில் வைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள் பவதி. முகம் கழுவி உடை மாற்றி வந்த வினோத், சௌமி எங்க என ஜாடையாக கேட்டான். கிச்சன் பக்கம் கை காட்டிவிட்டு, உன் மீது கோபமாக இருக்கிறாள் வினோ என பவதி மாட்டிக்கொண்டாயே என்பது போல குஷியாக அறிவிக்கவும், அவன் முகத்தில் இளநகை அரும்பியது. இரு வருகிறேன் என சைகை காட்டிவிட்டு கிச்சனுக்கு சென்றான். ஹாய் சௌமி. என்ன சௌமிக்கு? ஹாலில் பவதியை உட்கார வைத்துவிட்டு இங்கென்ன வேலை உனக்கு என கராராக கேட்டாள். உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன்டா என்றவள் மேடை மீதேறி அமர்ந்து கொண்டு கைகளை கட்டி கொண்டு காலை ஆட்டவும் சௌமியாவுக்கு சிரிப்பு வந்தது. இதுதான் நீ ஹெல்ப் பண்ணும் லட்சணமா என கிண்டல் செய்தவள் சட்டென நினைவு வந்தவளாக, என் பிடியில் மாட்டிக்கொண்டாயா நீ என சண்டைக்கு தயாராகவும், ஆமாம்பா, அன்பு பிடி என்னும் அர்த்தத்தில் சொன்னேன் என சமாளிக்க, லயர் என சிரித்தாள். அவள் இரு தோள்களிலும் எங்களை பதித்து அருகே அவள் இரு தோள்களிலும் கரங்களை பதித்து அருகே இழுத்த வினோத்திடம், சார் ரொம்ப ஜாலி மூடில் இருப்பது போல தெரிகிறதே என அவன் இரண்டு கன்னத்தையும் கிள்ளி சிரித்தவள் பால் பொங்கவும், அந்த சுகரை எடுவினோ என்றபடி அடுப்பை நிறுத்தினாள். அவள் உத்தரவை சிரம் மேற்கொண்டு எடுத்து தந்தவன், ஹே, இப்போதுதான் குளித்தாயா என்ன, வாசனை ஆளை இழுக்கிறது. ஆமாம், உனக்கு இன்று நைட் டியூட்டி தானே சௌமி என கிசு கிசுக்கவும், அதற்கென்ன இப்போது என முறைத்தபடி காஃபியை கலந்தாள் சௌமியா. என்ன இப்படி கேட்டு விட்டாய்? ஃபேமஸ் லாயர் நாகேந்திரனையே மண்ண கவ்வ வைத்து எவ்வளவு சந்தோஷமான மேட்டர், செலிப்ரேட் பண்ணலாம் என பார்த்தால் என இழுத்து நிறுத்தவும் வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு கிளவராக ஆர்கியூ பண்ணியது பவதி. சும்மா துணைக்கு போனவன் நீ, உனக்கு என்ன செலிப்ரேஷன் என்றவாறு காஃபியோடு ஹாலுக்கு வந்தாள் சௌமியா. பவதி அருகில் அமர்ந்து, இந்தா குடி என கப்பை தந்தவள். கிரேட் இன்சல்ட் பவதி,
உன் ஃப்ரெண்ட் என்னை பயங்கரமாக இன்சல்ட் பண்ணி விட்டான் என கோபம் போல சொல்லியவாறு எதிர் சோஃபாவில் அமர்ந்த வினோத்தை பார்த்து, நான் உண்மையைத்தானே சொன்னேன் என்றாள் விடாமல். என்ன விஷயம் என்பது போல பவதி பார்க்க, நீயே சொல் பவதி, ஆர்கியூ பண்ணியது பவதி தானே, நீ சும்மா துணைக்கு போனவன் தானே என்கிறாள் என குறைமட்டான் வினோத். ச என்ன சௌமி இப்படி சொல்லிவிட்டாய், வினோ இல்லாமல் என்னால் இந்த கேஸை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கவே முடியாது தெரியுமா, இதில் அவனுக்கும் பெரும் பங்கு இருக்கிறது என மனமாற சொன்ன பவதி சட்டென பிறந்த குறும்புடன், என்ன வினோ, நீ சொல்லி தந்த டயலாக் எல்லாம் கரெக்டாக சொல்லிவிட்டேனா என வினவ சௌமியா அடக்க மாட்டாமல் நகைக்க பவதியும் உடன் இணைந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.